ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவராகவே மீட்டு ரட்சித்து கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்படி வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள், நிறைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஃபேஸ் பண்ணி அவர்களை பாதுகாத்து அவ்வப்போ என்ன தேவையோ அதெல்லாம், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னஸ்தம்பம், நல்ல கொத்துமல்லி அளவிலான மன்னா என்கிற ஒரு உணவு இப்படியெல்லாம் கொடுத்தார். ஆனால் இவங்களுக்கோ என்ன சாப்பாடு, சலிப்பு தட்டியது. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவு. நாங்கள் அங்கே தின்னோம்னா ரொட்டி சால்னா தும்போம், இங்கே போனோம்னா புரோட்டா தும்போம், இங்கே வெறும் மண்ணா. இது ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆகாரத்து மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அலட்சியமும் வெறுப்பும் இருந்துச்சு. அது அற்பமான உணவாக எண்ணினார்கள். மனசுக்கு வெறுப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு வகையான முறைகளிலே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உணவையாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு உண்ணணும். ஆண்டவரே, இந்த காலையில் எங்களுக்கு இந்த பழைய சாதத்தையாவது தந்தீரே, ஒரு 3 இட்லியாவது தந்தீரே, 2 சப்பாத்தியாவது தந்தீரே, இந்த குழம்பையாவது எங்களுக்கு கொடுத்தீரே, தோத்திரம் போடுங்க. ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இந்த உலகத்தில் மடிந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம். நாமளோ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வசதி வாய்ப்புகளை அற்பமாக நினைக்கக்கூடாது. அவனை மாதிரி எனக்கு இல்லையே. எனக்கு ஒருவரை தெரியும். அவர் அடிக்கடி சொல்லுவார், இப்பொழுது மரித்து போனார். என் தோட்டத்தில் வேலை செய்கிற, வாழைக்கு வெட்டுறவன் வேலை செய்கிற கஞ்சியை என்னால் குடிக்க முடியல ஐயா. என்ன அழகா கும்பா என்று ஒன்றை வைத்துக்கொண்டு கஞ்சியை ஊற்றி அது ஓரமாக துவையலை வச்சுக்கொண்டு அழகாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, எனக்கு அந்த கேப்பக்கூழு தானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லா உணவுகளையும் உண்ணக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்துருக்கிறார். இருக்கிறதுல திருப்தியாக இருப்போம், மன நிம்மதியாக இருப்போம், மன ரம்மியமாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, எந்த நிலையிலும் எங்களுக்குள் வெறுப்பு வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.